ஏண்டா அரவீச மீச என்னங்க எவன்டா சொன்னது நம்ம கிட்ட சரக்கு தீந்து போச்சுன்னு? இந்த சிங்கப்பூர் ரிட்டன் வையாபுரியோட கெட்டப்ப என்னடா நினைச்சானுங்க? வைராஜா வயல் ஆரம்பிச்சு வளர்ந்தவன்டான்னா இவன் ஒத்த மாட்டானே, எல்லாருக்கும் மண்டையில மூளைய வச்சான், இவனுக்கு மீசையில வச்சுட்டான். ஏய், உள்ள போய் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கவனிடா அரவீச மீச. எங்க இன்னைக்கு மயிலு குயிலும் மைனா காட கவுதாரி ஒண்ணுங்கானா? ராவ் பகலா கண்ணு முடிச்சு நீ டிராமா ஆடினா 50 100 தருவாங்க. அண்டர்ஷா வேணாலும் தர்றேன். என்ன வாயில் இவ்வளவு வச்சு வச்சிருக்கா? வார்த்தை என்னடா துடைக்கிற பையா, மரியாதையா பேசு. சமத்தியா வாங்கிட்டீங்க? நிறைய சுருட்டு வாங்கி மடியில கட்டிக்கா. 2 கட்டு சுருட்டு குடியா? என்னது சுருட்டு குடியாவா? என்ன மரியாதை குறையுது? மரியாதை கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. கட் கட். என்னடா துடைக்கிற பையா? 2 கட்டு சுருட்டு சீக்கிரம். கணக்குல வச்சுக்க. கணக்கு தானே வச்சுக்கிறேன். உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு 15 வருஷமா பாக்கி இருக்குடி. வேலம்மா, தம்பி அப்படித்தான் சொல்லுவாங்க. நாம தான் எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்போ செஞ்சு முடிச்சிடணும். நீங்களா என்ன பண்ண சொல்ற? உங்களால என்னையா செய்ய முடியும்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அந்த ஜோசி பைய மாத்திரம் கிடைச்சான், அவன் சிண்ட அறுத்து ஒரு சௌரி ஆக்கி உன் கையில கொடுத்துருவேன். அவன் என்னையா செஞ்சா? உங்களை சொன்னானே பாவி. என்ன சொன்னா? எனக்கு இந்த வயசுல கோட்டு போட்ட ஒரு பையன் இருப்பான்னு. ஐயோ, உங்களுக்கு என்ன கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படியா கோட்டு போட்ட பையன் வந்து பறப்பான்? அது ஏன் தப்புதான். ஜோசியங்கிட்ட காமிச்சன ஜாதகம் அது என்னோடது இல்ல, எங்க அம்மாவோடது. அந்த கோட்டு போட்ட பையன் வேற யாரும் இல்ல, நான் தான். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாதையா. நீ ஒரு அவசரம் கொடுக்கையா, நீ ஒரு நிதானம் கொடுக்க. உனக்குதான் சொல்றேன். வயசு காலத்துல சந்திரபிம்பம் மாதிரி இருந்த, இப்போ மப்பு மந்தானம் மாதிரி இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா கும்மிருக்காய் அமாவாசை போல ஆயிட போற. அப்புறம் நீ என்ன மாதிரி அவதி போடாத. நீ மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லு, உடனே முடிச்சிடுறேன். எதை? கல்யாணத்தை. யோ, நீ ரொம்ப கிட்ட வர. எதை நினைச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் கட்டிக்கிறேங்கிற? ஐயோ சிவா, உனக்கு எனக்கு கல்யாணமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பந்தக்கால் போடுறானே, அவன் பந்தக்காலால இல்ல சொந்த காலையே என்ன போட்டு வளர்ப்பான். உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்குளிர பார்க்கணும்னு ஒரு ஆசை. படப்படாதா? படலாம். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமா? உன் புருஷன் நான் பார்க்கவே இல்லையே. உள்ள வச்சு பூட்டி புட்டியா? அந்த வயிற்றுல ஏயா கேக்குற? கொன்னுட்டியா? அந்த ஆளுக்கு என் கூட வாழ்க்கை நடத்த கொடுத்து வைக்கலையா? இதாரு தற்காப்புக்காக. தாய்க்குலம். வா 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 வா. என்ன தனியா வர்ற? ஆம்பளை துணை இல்லாம நீ வெளியே வரமாட்டிய. குறைஞ்சது அந்த துடைக்கிற பையலாவது வேணுமே. இப்போ உனக்கு ஏதாச்சும் வேணுமா? சூடா கொடுக்குறேன். கடையை பாரியா, கதை அழக்காம. ஒரு கட்டு சுருட்டு கொடு. குடுக்கலன்னா விட போறியா? இந்த புடி. ஆமா, நீ லாரி வாங்க போறதாக பேசிக்கிறாங்க. உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமோ? பெரிய வாங்கி கொடுக்குற வள்ளல் மாதிரி தான். அதுக்கு நான் எதுக்குமா? உனக்கு வசதியான வலுவான ஆட்கள் இருக்கும் போது நீ லாரியும் வாங்குவே, ரயிலும் வாங்குவே. போதியா, இதோட நிறுத்திக்க. வாங்க வாங்க வாங்க. என்ன தனியா வர்றீங்க? வக்கா சுருட்டு வரல? தாகமா இருந்தது, சோடா சாப்பிடலான்னு வந்தேன். என்ன வெறும் சோடாவா சாப்பிடுறீங்க? ஏதாவது கொஞ்சம் கலந்து தர்ற சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க. அப்போ ஒரு பஞ்சு முட்டாயாவது சப்புங்க. வேண்டாங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கடல் உருண்டையாவது சப்பிட்டு தான் போகணும். அட வேண்டாண்ணா. கஜா கண்ணு, உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளியும் ஏன்டா துடைக்கிற பையா கத்துற? அதை பத்தி பேசாதீங்க. சரி, அதை விடு. ஏதோ ஒரு பிரியத்துல கேட்டா சும்மா வெற்றிய. உள்ள வந்து பாரு, பெரிய அதிசயம். வா. என்ன அப்படி பாக்குற? பாக்குறதுக்கு சர்க்கஸ் கொட்டக மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? உள்ள சொர்க்க லோகமே அடங்கி இருக்கு. ஒரு தடவை நீ வந்துட்ட, அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன். வா. நீ சர்பத் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். எங்க திருவிழாவில் சாப்பிட்டிருப்பேன். இத பாத்தியா? இத்தாலியில இருந்து வர வச்ச ஸ்பெஷல் சர்பத். 1/2 கிளாஸ் வாய்க்குள்ள விட்டுட்டேன். தலை கிருன்னு ராட்டின சுத்துற மாதிரி ஒரு சுத்து சுத்தி நிக்க. சாப்பிடு. வேண்டாம். சாப்பிடு. வேண்டாம். சரி விட்டு, நான் சாப்பிட்டுக்கிறேன். கண்ணா கண்ணா, உங்க அக்கா வேலம்மாவுக்கும் அந்த பிரபு முதலாளிக்கு
என்ன நீ வந்ததுல இருந்து அதே கட்டிக்கிட்டு இருக்க? அதை கேட்காம பின்ன உன்னை கூட்டிட்டு வந்து ராமாயணத்துக்கு விளக்கமா கேட்பாங்க. ஏன்டா துடைக்கிற பையா? யோ, என்ன நீ என்னைய மாட்டிக்கிட்டு இருக்க? எங்க அக்கா கண்டா பயப்படுற? எங்க அக்காவுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன் அதை சொல்லு. யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தா கூட்டி வா, கேட்டு சொல்றேன். உன்னை யாரா உள்ள வர சொன்னது? நீ தானே கூட்டிட்டு வந்த. நான் கூட்டியாருவேன், நீ ஏன்டா வந்த? பிறந்திருக்குது பாரு, முளைச்சு 3 நிலை விடல, அதுக்குள்ள ஊரையே கெடுக்க வந்திருக்குதுங்க. போயா வா. யோ, பிரபண்ண கிட்ட சொல்றேன் பார். அடிங்க. இப்போ சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, அந்த பிரபுவே வந்தாலும் சரி, இந்த சொர்க்கலோகம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுறேன், குழப்பி. மறுபடியும் சொல்றேன், ஒக்கா வந்தாலும் சரி, இல்ல எங்க அக்காவும். பொம்பளைங்களே சரியா பார்த்தது இல்ல போல இருக்கு இந்த மைனரு. வாயா, அப்ப சரியா பார்க்கலன்னு இப்ப பார்க்க வந்தியா? நீ எங்க குடியிருக்க? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. வாயா, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. உன்னை கேட்டுதான் ஊர்ல கால் எடுத்து வைக்கணுமா? எனக்கு தெரியாம போச்சு. நீ நாடக நடிகையா? என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி கதை விடுற? ஒரு பொண்ணு மூக்கும் மொழியுமா ரோட்ல வந்து நின்னுட்டா, விட மாட்டீங்களே. பேசாம பைக் எடுத்துக்கிட்டு போவியா? என்ன என்ன விசாரிப்பு வேண்டி கிடக்கு? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும்யா. இந்த பைக்குக்கெல்லாம் மயங்குறவ இந்த மைனா இல்ல. போய் வேற ஆளை பாரு. நான் என்னமோ நினைச்சு கேட்டேன், நீ என்னமோ நினைச்சிட்டு புரிஞ்சு தள்ளுற. எல்லாம் என் டைம் தான். என்ன உன் டைம்? உன் நேரங்காலம் நல்லா இருக்கு, அதனாலதான் உன்னை சும்மா விடுறேன். போவியா? இந்த நெல்லுமா மைனாங்கிறது யாரு? நான் தான். என்ன வேணும்? நீ நாடகங்களை நல்லா நடிக்கிறதா பேசிக்கிறாங்களே, நாங்க சினிமாவுக்கு ஆள் எடுக்கிறோம், வரியா? சினிமாவுக்கு ஆளு நீ தேடுறியா? ஏமா நாங்க தேடக்கூடாதா? நீ ஸ்டேஜ்ல போடுற ஆட்டத்தை சினிமாவில போட்டினா 1000 கொடுப்பாங்க, வரியா? எப்படி அபிப்பிராயம்? விடு. என்னமோ அன்னைக்கு மோட்டார் சைக்கிள் மைனர் குறும்பு பண்றாருன்னு நினைச்சு அப்படி பேசிட்டேன். தப்புதான், மன்னிச்சிடுங்க. இந்த காலத்துல இவ்வளவு கூட பேச தெரியலனா தனியா வாழ்ற பொம்பளையும் பொழைக்க முடியாது. ஆமா, யார் அந்த ஆளுங்க? என்னையா வாட்டு வையா புரி? தம்பி உடம்பு எப்படி இருக்கு? தம்பியோட தயவால ரொம்ப நல்லா இருக்கேன். தம்பி மோட்டர் பைக் நல்லா ஓட்டுறீங்க, ஓட்டுங்க. ஆமா, தெரு பூரா உங்க ஆளுங்க கலாட்டா பண்றாங்களாமே. கலாட்டாவா? அப்படின்னா என்னங்க? டேய் இவடா, என்னடது? தண்ணிங்க கொண்டாங்க. அட பரதேசி, கொண்டாடா. படுவா. ஓய், உன் கடையை பார்த்து வியாபாரம் பண்ண கண்ட பசங்களை விட்டு பொண்ணுங்களை கலாட்டா பண்ற வேலை வச்சுக்கிட்ட உன் எலும்பே ஜாக்கிர. என்னடா நினைச்சிட்டு இருக்க இந்த பிரபு? ஊருக்கு பெரிய மனுஷன்னா வீட்டுக்குள்ளேயே மோட்டார் பைக் விட்டு மோதலான்னு முடிவு பண்ணிட்டானா? மோதிடுவானா? மோத விட்டுருவீங்களா? எங்க அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டம் வச்சிருப்பீங்களே? வச்சிருக்கேன். செந்தமிழ்நாட்டுக்கே இந்த சொர்க்க லோகத்தை திறந்து விட்ட வேண்டான்னா இந்த பிரபுவோட கோழி பண்ணைய கொடசாய வைக்கல நான் பார்த்து வையாபுரி இல்லடா. கொண்டடா காத. நம்ம ஆளுங்களை விட்டு ஏற்பாடு பண்ணு. இந்த ஊருக்கே நான் தாண்டா ராஜா. சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து என்ன சீண்டி பாக்குற? இது நல்லா இல்ல. சிங்கப்பூர் ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு.
இந்த நாத்தம் பிடிச்ச சுட்டாலதானே சிங்கப்பூர்ல நீ என்ன சுட்ட? கட்டின பொண்டாட்டி கண்ணதை வச்சுக்கிட்டு கண்டவகிட்ட போனேன். அதை நான் கேட்டதுக்கு இந்த சுருட்டாலையே என் உடம்பு பூராவும் சுட்டியே, அதை நான் மறக்கலேன்னு உனக்கு புரிய வைக்கத்தான் உன் கடையிலேயே நான் சுருட்டு வாங்குறேன். என்ன கட்டின துணியோட நடுரோட்ல விரட்டினேன். ஆனா நான் கணக்குலையா, உன் பின்னாலேயே கப்பல் ஏறி வந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் அசிங்கமா பேசுன உன் மானம் மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏற்றிடுவேன். ஜாக்கிரதை. என்னடி மிரட்டுற? பாத்தியா, 17 வருஷத்துக்கு முந்தி எங்க அப்பா செலவுல நீ எனக்கு கட்டின தாலி, என் பத்தினி தரத்துல என்ன குறை கண்ட? 37 வயசாகிய கன்னியா கழகம் இல்லாம தாயா வாழ்ந்துட்டு இருக்கேன். நாக்கால என்ன சுடாதே, நெருப்பா மாறி நான் உன்னை சுட்டுடுவேன். பெரிய கண்ணகி ஊர் மேலவா? என்ன சொன்ன? என்னாச்சு? ஒரு குழவி கொட்டிருச்சு. நீ போடா. நெத்தியில குழவி கோழி திருடனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம 2 கோழி அமுக்கிடுவோமா? பெச்சுமணி சார் நம்மளை பிச்சு போடுவாரு. பேசாமவா? ஏயா கோழி திருடன்னு கோழி உயர்னா இருப்பானா? நாம ஏயா இவ்வளவு குனிஞ்சோம்? அது போன் தப்பு. அங்கேதான் இருட்டா இருக்கு. என்ன தேடுங்க? திருடனை தேடுறேன். ஏண்டா கோழி திருடி, ராத்திரி பண்ண தப்புக்கு இதுவரைக்கும் அனுபவிச்சிய போதுமா? போதும். எங்க அம்மா தேடுவோம், வீட்டுக்கு போகணும். குழந்தைய காணோம்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் முடிய பாரு. மந்திரிச்சு விட்ட கோழி ஆட்டா உன் முட்டைகனை தோண்டி அடகாத்து குஞ்சு பறிக்க வச்சிருப்படுவா. அக்கா வச்சாங்களே, ஏதோ வழி தெரிஞ்ச பத்தியா? நீ அடிக்கிற பெருச்சால் அடிக்கிற மாதிரி. அடச்சி, பொம்பளை பிள்ளை கையால் அடி வாங்குறியே, வெக்கமா இல்ல? காளி, இன்னையோட நீ காளி. பிரபு அண்ணனே வந்துட்டாரு. வா தம்பி, இவன் மாற்றத்துக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. யாருமே வேற யாரும் இல்ல, நம்ம லூஸ் தான். பழைய கோழி திருட. ஏன் கட்டி வச்சிருக்க? அவுத்து விடு. கட்ட தெரிஞ்சு அவுக்கு தெரியல. ஏண்டா உனக்கு புத்தி இருக்கா? உன்னை எத்தனை தடவை வான் பண்றது? இனிமே அந்த பக்கம் தலையை காட்டினேன் தோலை உரிச்சு மஞ்சள் தடவி கம்பியில குத்தி நெருப்புல வாட்டி சிக்கன் 65 பண்ணி உன்னை வித்துருவோம். ஜாக்கிரதை. டேய் போடா. கோழி பத்திரம். என்ன தம்பி நீ எதுக்கு எடுத்தாலும் மன்னிச்சு விட்டுற? இவனுக்கெல்லாம் 2 போடு போட்டா தான் புரியும். வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். என்ன யோசனை? உனக்கு தெரியுமா, ஜப்பான்ல முட்டைய கலர் கலரா வைக்கிறாங்களாம். ஏன் நாம ஒண்ணு பண்ணுவோமா? முட்டைக்கெல்லாம் விதவிதமா கலர் அடிச்சு வித்துருவோம். நீங்க விளையாடிட்டே இருங்க. 2000 கோழி 2 வாரம் முட்டையை வைக்கல. முட்டை வைக்கிற பீரியடும் தள்ளிக்கிட்டே வருது. அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? கவலைப்பட்டா மட்டும் கோழி முட்டை போட்டுருமா? அழுது பெத்தாலும் பொட்டை கோழி தான் முட்டை போடணும். என்ன கோளாறுன்னு சோதனைக்காக அனுப்பிச்ச பரிசோதனை ரிப்போர்ட் நாளைக்கு வரப்போகுது. டாக்டர் வந்து சக்கு சக்குன்னு இன்ஜெக்ஷன் குத்த போறாரு. கோழி முட்டை பொட்டு பொட்டு போட போகுது. அவனும் 50 காசு ஒதுக்கிட்டு ஆமல்ட்டா உள்ள தள்ளத்தான் போறான். ஆமா, 60,000 கோழியை 6 லட்சம் கோழியா விருத்தி ஆக்குற வரைக்கும் வேற வேலையே பார்க்க மாட்டேன்னு வைராகியமா இருக்கிறடி. இந்த சின்ன விஷயத்தை கவலைப்பட்டா அப்படி அப்படி சில லட்சியங்கள் இருக்கு. அதனாலதான் கவலைப்படுறேன். கவலை நீயும் கவலையும். மொத்தமுள்ள கோழிகள் 60,000. விருத்தி பண்ணாட்டி என் பேர் என்னன்னு பார். 6 லட்சம். எப்படி எப்படி என் விருத்தி?
ஷாக் எடுத்து ஒரு முட்டையை சேர்த்துட்ட அது ஒரு விருத்திய ஒண்ணு நூறா ஒரு விக்க நூறா பிரபு என்னத்தை பண்ணி கிழிச்சிருவான் அப்படின்னு உங்க அப்பா ஒரு பக்கம் பண்ணி காட்டலாம் இல்லையா பாருன்னு நீ ஒரு பக்கம் மத்திய நான் ஒருத்த உன் பக்கம் இவ்வளவு பெரிய பண்ணைய உருவாக்கி நடத்திட்டு வர்ற நீ பெரிய விஷயங்களா கவனிச்சுட்டு போவியா அதை விட்டுட்டு அண்ணே என்ன போனு இன்னைக்கு 1000 முட்டை அதிகமாயிட்டு இருக்கண்ணே. பாத்தியா பிரபு நீ கவலைப்படுறத பார்த்து நம்ம கோழிக்கெல்லாம் புத்தி வந்துருச்சு. சிரிச்சுட்டா அப்புறம் என்ன மறுபடியும் செட்ல போயிரு இன்னும் முட்டை போட்டாலும் போடும்.